ஓடி ஓடி எனக்கு என் காலே வலிக்குதுடா. உனக்கு காலுதான் வலிக்குது, எனக்கு நான் பூஜைக்காரன் வலிக்குதுமா. என்ன சொல்ல தெரியுது எனக்கு. என்ன சொன்னாங்க? நாம் ஏன் அவளை தேடி போனோம்? செக்கடிக்கு பண்ணணும், செக்கடி வந்து தாக்கணும். அதனால கை நல்லா அண்ணி அண்ணி என்ன அண்ணி? ஆமா, நாங்கள் இருவரை கண் வைத்து பார்க்க வந்து இந்த இடத்துல கிடையவே கிடையாது. யாரும் அவரை கருத்து உருவோம் அவனோட எவ்வளவு சாகி பார்த்தீங்களா? வருத்தமான் தெரியா, நான் மூச்சுனாங்கிறேன். வருத்த நான் கையங்காலமா புடிச்சிடுறேன். கம்மு அண்ணி இன்னும் வரவே இல்லையா? நான் மூச்சு நான் தூங்கலம்மா. தூங்கலையா? சத்தியமா தூங்கல. அது வருத்தம் தாங்கிறேன். வருத்தம் நான் பிடிக்கிறேன். நீ பாடுங்க. பாரு யாரு சொல்லுங்க. நாங்கள் இருவரை கருவித்து பார்க்கமதி இந்த இடத்துல கிடையாது. யாரும் ஒரு கருத்து உருவம் அவனோட ஆடி பாடிக்கொண்டிருந்தீங்களே, அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? அதான் யாரும் இல்லையே, சத்தியமா யாருமே கிடையாது. குழந்தை நம்ம அப்பா உங்க கூட ஆள் யாரும் வரல. யாரும் வரல. அப்ப நீ எங்கம்மா போயிருந்த? மாந்தோப்புக்கா காத்து வாங்கவா? நான் ஏன் அங்க போறேன்? இல்லம்மா காணுமே, நானும் பார்க்கும்போது காணுமே. கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தெரியுமா, நாங்கதான் 10 நிமிஷம் இத பாருங்க. என்னுடைய அண்ணனுக்கு ஏதோ துரோகம் செய்வது தெரிகிறது. இருந்தாலும் நாங்கள் இருவரு கண் வைத்து பார்க்க அந்த இடத்த கிடையாது. எங்க போயிருந்தீங்க? அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? யாரு? அதெல்லாம் யாருமே கிடையாது. நீங்க சொல்லுடா, நான் இங்கதான் இருக்கிறாரு. ஆமா, எங்க போன? எங்க மாந்தோப்புக்கா காத்து வரல, சும்மா போயிடுச்சு. நாங்க பார்க்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுடா, காத்து வரல. ஆமா ஆமாடா, அதனால காத்து வாங்க போனோம்டா. நம்ம தப்பா நம்ம பட்டு தூக்கும் போது கரண்ட்ல பீசு போட்டுக்குது. கரண்ட் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணுது, காத்து வாங்க காது போயிருதுமா. அப்படின்னா அண்ணி உன்னை நான் தவறாக புரிந்துக்கிட்டேன். என்னுடைய அண்ணனுக்கு துரோகம் செய்யவில்லை. சத்தியமா துரோகம் செய்யவே மாட்டேன். நல்ல பொண்ணுமா, எல்லாரும் கேட்டு பாருங்க. ஆமா அண்ணி, ஆமா எனக்கு ஒரு கலைப்பா இருக்குது. அதனால போமா போ. அகிலமா நீ யார் கூட போயிருந்த? அவங்க கூட போய் கேக்குதா? நான் எங்கடா போவேன்டா? நான் எங்கடா வருவேன்? யார் சௌகரியடா? நான் ரோட்டு மேல போவேன், நான் மாதோப்பு போவேன், நான் தென்னந்தோப்பு போவேன், நான் கருத்தோப்பு போவேன். அவன் யாரா கேட்கறதுக்கு? நான் ஓடி வந்த நாயிடாவா? அவன் என்ன கேட்கலாமா? கேட்கலாமாடா? கேட்கலாமா? கேட்கதாமா கூடாது. ஓன் இஷ்டம். யாருடா? ஒருத்தங்கிட்ட போவேன், 2 பேருக்கு போவேன், 10 பேருக்கு போவேன். ஓன் இஷ்டம். பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். ஓன் இஷ்டமா? ஆமாண்டா. உடனே தேவதாளுக்கு என்ன கடக்குது? என்னடா கடக்குது? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. என் முந்தாடி கஷ்டம்டா, நான் போவேன்டா. ஏன் சாகுறேன்டா? குற்றம் பண்ணுமா? என்ன கேட்கறதுக்கு அவன் யாரு? பூசட்டி நாய் நக்கி மூடி குற்றம் பண்ணுமா? அவன் யாருடா? எங்கேயோ ஓடுகள்டா, ஓடி வந்தா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். பாவனு பார்த்தா எனக்கு எங்க போனாலும் எனக்கு வழி காட்டாடாவா? இவனுக்கு என்னமா வந்தது? நீங்க பட்டு போட கட்ட அந்த பட்டு போட அவளுக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நெட்ல நீங்க வாங்கி கொடுத்து அழகு பாத்தீங்க. ஆமாண்டா. ஒன்னியா அப்ப சந்தையை குடிக்கிறாங்க. என்ன குடிக்கிறாள? விடுடா. நீ மேட்டுடா. ஏய் மண்ணன் தெரியுமா? என்னடா? அண்ணி என்ன அண்ணி? என்ன வாங்க எடுக்கறீங்க? அம்மா உடம்பு விடும்பு சரியில்லையா? வாடா சரியில்லை. இல்லம்மா உடம்பு சரியில்லையா? அண்ணி இந்த மாதிரி காலையில இருந்து ஒரே மயக்கமா இருக்கு. மயக்கமா இருக்குதா? தலை சுத்துது அண்ணி. என்ன சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டா வருது. ஏமா அப்ப மாங்காய் தூங்க மாதிரிக்குதா? ஐயோ ஆமாடா, மாங்காய பார்த்தா நிறைய தின்னு ஆசையா இருக்குடா. அப்ப சாப்பிடுற மாதிரிக்குதா? ஆமாடா, சாப்பிட ஆசையா இருக்குடா. அவ புளிய மருந்து சாப்பிடறதுக்கு
புளியாம்பழத்துக்கு சாப்பிடறதுக்கு சாசியாதான் கேக்குறேன். சரி இவன் சந்தேகமா இருக்குது அண்ணி என்னன்னு சொல்லுங்க. அண்ணி இது மிக சந்தோஷமான செய்தி அண்ணி. சந்தோஷமான செய்தியா? அப்படி என்ன செய்தி அண்ணி? என்ன? நானே இப்போது கர்ப்பமா இருக்கேன் அண்ணி. என்னடா? நீ கூட எங்க பார்த்தா மேல உனக்கு தெரியாது. சரி அண்ணி வாங்க. ஆமா எப்படி கர்ப்பம் ஆனீங்க? எப்படி ஆனீங்க? சரி ஆமா நீ அவங்க அண்ணனா அவங்க ஒண்ணுனா ஒன்னா அது சரி. அங்க அது அப்பா வேண்டாம். சரி இருந்தாலும் அப்பாவை பார்த்து சொல்லணும். ஆமா அண்ணி என்னை வயிற்று வரக்கூடிய கருக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்க? யாரு? இங்க பாருங்க அண்ணி, இது நாள் வரை என்னுடைய தாயுடைய முகத்தை பார்த்தது கிடையாது. என்னுடைய அண்ணனுக்கு எப்போது உன்னை திருமணம் செய்து வைத்தார்களோ அன்று முதல் இன்று வரை உன்னுடைய தாயாக தான் நினைக்கிறேன். இத பாருங்க அண்ணி, உன்னிடத்து சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல போகிறேன்? என்னுடைய வயிற்று வரக்கூடிய கருக்கு சத்தியம் செய்து கொடுத்த சத்தியத்தை மறவாதே சாந்தி. சத்தியம். ஆமா அதிலே சொல்ல வந்தது. ஏன் மறைக்கிறாங்க? தெரியலையா? அண்ணி ஆமா இப்ப இதை பற்றி கேட்க வேண்டாம் அண்ணி. இதற்கு நேரம் வருவது அப்போது நானே சொல்கிறேன் அண்ணி. என்னைக்கு நேரம் வருது? எப்ப என்னைக்கு நேரத்துக்கு எப்படி சொல்றது? ஏமா நம்மளுக்கு அதுல அம்மா, சரி அப்பாவோட கேட்டா ஆமா விளக்கம் புரியாது. புரிய ஓடி வா. போச்சே. அது போச்சே. என்னடா ஐயோ எனக்கு போது சூத்துல ஏத்தியம்மா தொண்டல ஏத்துமா அம்மா. ஐயோ 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 அம்மா அச்சி அம்மா எனக்கு எனக்கு ஏற்கனவே ஆட்டோ தொக்குமா மாறினா குடும்பம் சேர்த்து அடிச்சுக்கிறேன். மாறு வலிக்கிறாயா மகனுடைய மாறு வேண்டும் அடிச்சா மொக்கா தாங்க மாறுந்தா ஐயோ என்ன அப்பா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஏதுன்னு சொல்லுவேன்? நம்ம குடும்பம் மாட போச்சு 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 போச்சு. நீங்க எப்படி வாயால் சொல்ல போன்னு தெரியலையே. ஐயோ என்ன தெரியுமா? அப்பா ஒரே மேடையில எனக்கும் அன்னைக்கு திருமணம் நடந்தது. உண்மைத்தானே? உண்மைதானே? ஆமா. அப்படி இருக்கும்போது அவ மட்டும் எப்படி இருப்பா? என்னடா என் மனம் சொல்றா? ஐயோ இப்படி சொல்றது என் வாயால் சொல்ல மாட்டோம். குழந்தை சொல்லிட்டோம். அப்பா ஒரே மேடை திருமணம் நடந்தது. ஆமா அண்ணன் போயிட்டாரு. ஆமா போயிட்டாருப்பா. சொல்லுமா இருக்கும்போது அண்ணி எப்படி கர்ப்பம் ஆனாங்க? எப்படி? ஆமாங்க உங்க டேய் என்னடா இது? உண்மையா? சத்தியமா சத்தியமா உண்மை. கேளுங்க. என்னங்க நீங்க கூட சொல்றீங்களா? என்ன மாமா? நீ கர்ப்பமா இருக்கின்றாயமே. அடடே மாமா, நானே உன்னை அத்தனை உண்மையா? சத்தியமா சொல்றேன். உண்மைதான் மாமா. இப்ப நான் கர்ப்பமா இருப்பது உண்மைதான். ஏய் உனக்கு என்னுடைய மகனுக்கும் திருமணம் நடந்தது. என்னுடைய மகனுக்கும் என் தங்கையின் மகனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே போருக்கு போய் விட்டார்கள். என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி நீ கருவுற்றாய்? இந்த கருவுக்கு யார் காரணம்? மாமா, என்னுடைய வயிற்று வரக்கூடிய கருக்கு காரணத்தை தானே கேட்கிறீங்க. பொன்னிடத்து சொல்லாமல் வேறு யாரிடத்து சொல்ல போற மாமா? என்னுடைய வயிற்று வரக்கூடிய கருக்கு காரணம் சத்தியத்தை மறவாதே சாந்தி. செய்து கொடுத்த சத்தியத்தை மறவாதே. இப்ப இதை பற்றி கேட்க வேண்டும் மாமா. இதற்கு நேரம் வரும்போது அப்ப நானே சொல்கிறேன் மாமா. ஒரு மன்னனுடைய மருமகள்
இந்நாட்டுக்கு எதிர்கால மகாராணியாக போகிறார். அடி பாவி, என்னுடைய மகன் இல்லாத நேரத்தில் கனவுக்கு யார் காரணம் என்று கேட்டால் நேரம் வரும்போது எடுத்துரைக்கிறேன் என்கின்றாய். இதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டால் சும்மா இருப்பார்களா? ஏளினம் செய்வார்களே. அடி பாவி, என் குடும்பமாகவே போய்விட்டு யாருக்கு கருவுற்ற காரணத்தை சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. என்னுடைய வயிற்று கழுத்து காரணத்தை கேட்கிறீங்களே, இதற்கு நேரம் வருவது சொல்கிறேன். என்னுடைய நம்பிக்கை கிடையாது. நேரம் இல்லை, நேரம் காலம் கருத்து என் மகன் இல்லாத நேரத்தில் யாருக்கு கருவுற்று? இந்த கருவுக்கு யார் சோதனை தீரவில்லை. சோதனை தீரவில்லை. நம்புவது மோசம் தானே. சோதனை தீரவில்லை, சொல்லியல யாரும் இல்லை.
காரணத்தை என்னிடம் கேட்க வேண்டாமா? கேட்க வேண்டாம். அடி துரோகி! என் தங்கையின் மகள் பாலிய திருமணம் செய்தனடி சின்னம் சிறுவயதில் உன்னாடே அழித்து விட்டது என்று பெரும் வருத்தத்தோடு இருந்தேன். என் மகன் வளர்ந்து ஆளாகி உன்னை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான். சென்றான் தேடி கண்டுபிடித்து ஒரு நாட்டுக்கு வந்து அழைத்து வந்தானே. ஏண்டி அன்றொரு நாள் பாலிய திருமணம் நடந்தது. இன்றொரு நாள் எல்லோரும் கண்மையும் திருமணம் நடக்க வேண்டும் என்று திருமணம் செய்தேன். திருமணம் செய்த உடனே என்னுடைய மகன் போர் போர் என்று போருக்கு புறப்பட்டு விட்டான். மலைநாட்டு மன்னன் படையெடுத்தான் என்று என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி நீ கருவுற்றாய்? இந்த கருவுக்கு யார் காரணம் என்றால் நேரம் வரும் போய் சொல்லுகிறேன் என்றாரே. போட்டு போட்டு அடிக்கிறீங்க. பச்சை உடம்பு என்னத்த ஆபத்து? இதான சொன்னேன். நான் சொன்னா மருமகள் கருவுற்று இருக்கின்றான். சொன்னதான்பா. எந்த அடுக்கும் நேரம் வரும்போது சொல்லுகிறேன் மாமா என்றாய். குடும்பம் கட்டு கூட நீ கூடவே இருக்கு உன் கையிலே. எப்படி நிக்க அப்பா வயிறு எரியுது பாத்தியாடா. எங்க அடுக்கை தானே அக்கறமா அப்பா என் மகன் நேரத்தில் கருவத்தில் இருக்கின்றாரே. ஐயோ இப்போ நான் செத்துறேன். ஐயோ ஐயோ உங்களுக்கு ஏறிக்கினே சுகுரு வந்து உங்க சூத்திர ஏறி போய்க்குது. எப்படி நான் கேக்குறேன்பா. ஒரே ஒரு பாத்தியாடா அன்பு மகன் நான் என் வளர்த்து எப்படி சத்தியமா உன் வாழ்க்கை நான் ஊர் ஓட்டுற பாக்கல. டேய் உன் பொண்ணு என் மகன் ஏண்டா கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறாரா? சத்தியமா கணவனே கண் கட்ட தெரியும். உன் பொண்ணுதான் தாய் தான் தெரியும். கோவில்ல தெரியும். இல்ல அம்மா நீ லீவு போட்டு ஏறி வேலைக்கு போட்டியோ மகன் என்று திருமணம் செய்து வைத்தானே கருவுற்று இருக்கின்றாரே. இப்போது தெரிந்தாலும் தான் கேட்கிறப்பா. இல்லைனா எங்கடா குடும்பமான நீங்க தெரியல. எந்த புள்ள நீங்க ஆரிச்சு குடிச்சிட்டு படுங்க ஆன்சு போட்டு படுங்க.